ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பேக் கொடுக்கும் சீரீஸில் இன்னைக்கு 48வது நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளோட இந்த கம்பேக் சீரீஸையும் நான் முடிச்சுக்கிறேன். அப்படியே காலையில இருந்து தண்ணியை குடிச்சிட்டு முடி வெட்டுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 90 to 100 டேஸ் போகும். அதனால முடியை இப்போ வெட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 90 to 100 டேஸ் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். எனக்கும் அப்படியே அடுத்த தடவை முடி வெட்டுறதுக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் முடிச்சிடணும்டா, அதுக்கப்புறம் தான் முடி வெட்டுறோன்ற ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் அப்படியே முடியை வெட்டி முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக மீன் கடைக்கு போனேன். வீட்டில் மெயினாக வாங்க சொன்னது எறா தான். ஆனால் மீனை பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்டு, சரி வாங்கலான்னு வாங்கினேன். எனக்கு நல்லா தெரியும் பெங்களூர்ல மீன் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒழுங்காக சமைக்க தெரியல. இன்னைக்காச்சும் பயங்கரமாக சமைச்சு சாப்பிடலான்னு போய் வாங்கிட்டு போய் என்னதான் நல்லா சமைச்சாலும் எனக்கு அதை சாப்பிடும் போது சுத்தமாக செட் ஆகல திரும்ப. ஆனால் இந்த ப்ரான் சமைச்சேன் பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நான் உண்மையாலே நல்லா தான் சமைப்பேன். இருந்தாலும் இந்த மீனை நான் எவ்வளோ நல்லா சமைச்சமே நல்லா இருக்க மாட்டேங்குது. இதுவே சென்னையிலலாம் குட்டி குட்டி மீனை வாங்கி சமைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெங்களூர்லலாம் ஃபிஷ்ஷோட குவாலிட்டிலாம் சென்னை அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. இப்போ அப்படியே கம்பேக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடியும் போதும் இருந்த வெயிட்டை பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸையும் 97 kgலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி போகுதுன்ற